அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 4 2025 ஒரிஜினல் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா இஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் மல்டி-ஸ்டேட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் தட் இஸ் லெவிட் ஆன் எவ்ரி வேல்யூ அடிஷன். அந்த ரீசன் பார்த்தோம் அப்படின்னா மோட்டோ இஸ் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் ஒன் நேஷன். அதாவது இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான மற்றும் பல படிநிலை இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டியின் போது விதிக்கப்படுகிறது. இது நோக்கம் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுல காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வேட்டு, சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இணைச்சிடுற மாதிரி வரும். எல்லாமே இணைச்சிடுற மாதிரி வரும். வேட், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் எல்லாமே சேர்ந்து காம்ப்ரிஹென்சிவா இருக்குது ஜிஎஸ்டி அப்படின்றோம். மல்டி ஸ்டேஜ்னா எல்லா ஸ்டேஜ்லயுமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ் இருந்து மேனுஃபேக்சர் பண்றது கன்சம்ஷன் வரைக்கும், விற்கிற பொருள் வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயுமே ஒவ்வொரு டைமுமே என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னா. ஸோ டெஸ்டினேஷன் பேஸ்டு அப்படின்னா திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன் தான். ஸோ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் டேக்ஸ் இஸ் கலெக்டட் த பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன் நாட் த ஆரிஜின் அப்படின்றாங்க. ஸோ கன்சம்ஷன் தான் மல்டி டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்னா. அடுத்து வேல்யூ அடிஷன். ஸோ வேல்யூ அடிஷன் ஜிஎஸ்டி இம்போஸ்ட் ஆன் த ஈச் ஸ்டேஜ் ஆஃப் செயின் சப்ளைன்றாங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை கண்டிப்பா ஒன் டேக்ஸ் தான். எல்லா டேக்ஸும் யூனிஃபார்மா இருக்கணும். இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா யூனிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ் தான் ஒன் டேக்ஸ். ஒன் மார்க்கெட் ரிமூவல் பேரியரை ரிமூவல் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் மார்க்கெட்டா கொண்டு வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன். ஸோ டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் என்டையர் எக்கனாமிக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளை இலக்குகளை அடிப்படையாக ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போதும் விவாதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். இது சரியானது அப்படின்னு பார்க்கணும்.